முடிவெடுப்பது என்று வரும்போது திரு கனகராஜ், உச்ச நீதிமன்றத்தில் 60,000 வழக்குகள், நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்திலே 2013 இறுதியில் தேங்கி இருக்கக்கூடிய வழக்குகள் 5.75 லட்சம், 5.25 லட்சம். 5.25 லட்சம் வழக்குனா பாதிக்கப்படக்கூடிய மக்கள் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணிக்கை கடந்து பார்த்தீங்கன்னா அது பல லட்சம் இருக்கும். இந்த பிரச்சனையில வழக்கறிஞர்கள் அப்படின்றவங்களை காட்டும் மனுதாரர்கள், வெளியூர்கள்ல இருந்து வர்றவங்க, அவங்களுடைய நலன், அவங்க தான் இதுல வந்து முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இந்த இதுல நீதிபதிகள் இந்த பணியாற்றுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, அவங்க அப்ஜெக்ட் பண்ணல. மனுதாரர்கள் தங்களுக்கு சீக்கிரம் நீதி வேணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. வழக்கறிஞர்களுக்கு இதுல என்ன முட்டுக்கட்டை போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? சார் விஜயன் சார் சொன்ன மாதிரி இந்த ஷிஃப்ட் சிஸ்டம் வந்து ஸ்டாஃப் அவங்க வந்து நீதிமன்ற ஊழியர்கள் வந்து மாற்றி அமைக்கலாம், நீதிபதிகளும் மாற்றி அமைக்கலாம். இந்த ஒரு வாட்டி நீங்க 8 மணி நேரம் நீங்க வேலை செய்யுங்க, 8 மணி நேரம் நீங்க வேலை செய்யுங்க, 8 மணி நேரம் நீங்க வேலை செய்யுங்க, 24 மணி நேரம் கூட வேலை செய்யலாம். ஆனா வழக்கறிஞர்களுக்கு அப்படி ஷிஃப்ட் சிஸ்டம் பண்ண முடியாது. வழக்கறிஞர் ஒருத்தர் அவர் தான் போய் அப்பேர் ஆகணும். எந்த ஒரு மாலை நேரம் வச்சாலும் சரி, காலையில வச்சாலும் சரி, வழக்கறிஞர் ஒருத்தர் தான் போய் அப்பேர் ஆகணும். இது ஒரு பக்கம் இருக்குது. ஆனா இந்த தேக்க நிலையை பொறுத்து வழக்குகள் அதிகமாக தேங்கி இருக்கு, அதனால வந்து கோர்ட்டுகள் வந்து முழு நேரம் செயல்படணும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு பாருங்க. அது ஒரு தவறான கருத்து, மாயான கருத்து. காரணம், இந்த தேக்க நிலை ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப 60 நீதிபதிகள் உயர்நீதிமன்றத்தில் வந்து நிரப்பப்படணும். இப்ப இருக்கிறது 40 பேர் இருக்கிறாங்க, 20 பேர் இன்னும் நிரப்பப்படல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர்ஸ் வந்து ரொம்ப, அதாவது அந்த அவங்க தேர்விலேயே பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய அந்த குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப போரா இருக்கு. காரணம் வந்து ஸ்டெனோகிராஃபி வந்து ரொம்ப கிடையாது, நிறைய கிடையாது. அப்படிப்பட்டவங்களை வேலை வாங்குறாங்க. ரெண்டாவது, பணியாட்கள் வந்து வேலை ஊழியர், அரசு ஊழியர்கள் வந்து நியமிக்கப்படல. இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து லேக்கினாஸ் வந்து நிறைய இருக்கு. கட்டமைப்பு வசதிகள் குறைபாடுகள் இருக்கு. ஷிஃப்ட் சிஸ்டம் ஒன்னு சொல்ற போது வழக்கறிஞர்கள் வந்து எல்லா நாளும் வேலை செய்ய வேண்டியது இருக்கிறது அப்படின்ற கருத்து சொல்றாரு. தவறான கருத்து. என்னன்னு கேட்டீங்கன்னா, உதாரணம் சென்னை நீதிமன்றம் எடுத்துருங்க. ஃபேமிலி கோர்ட் வந்து சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சாதாரணமா வழக்கறிஞர் தொழில் எடுத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து சிவில் மேன், இவர் வந்து கிரிமினல் மேன், அவர் விஜயன் வந்து ரிட் மேன் அப்படின்ட்டு ஒரு தகுதியை வைத்திருக்கிறார்கள். இப்போ வந்து ஓகே, ஒரு ரிட் பெட்டிஷன்ஸ் மட்டும், அல்லது என்ன பண்ணலாம்னா, இப்போ சப்போஸ் சீனியர் அட்வொகேட் வரணும், வக்கீல் என்ன பண்ணுவாங்க, ஜட்ஜ் என்ன பண்ணுவாங்க, ஓகே வென் டு யூ வாண்ட் இட், சாட்டர்டேயா, ஓகே ஹேவ் இட் ஆன் சாட்டர்டே, ஹேவ் இட் சண்டே, அன்னைக்கு அந்த வக்கீல் வரலாம். அதாவது ஷிஃப்ட் சிஸ்டம் என்பது அவங்களுக்கு ஈக்குவலா பொருந்தும். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, இப்போ வந்து ஹைகோர்ட்ல வந்து வெக்கேஷன் கோர்ட் வைக்கிறாங்க. நியாயமா ஒரு நாள் தான் இருக்கணும். ஆனா நிறைய வழக்குகள் போட்ட காரணத்தால 5 நாட்கள் உட்கார்றாங்க. முன்னால என்ன பண்ணாங்கன்னா, வக்கீல் ஜட்ஜி வீட்டுக்கே போய் அங்க ஒரு 15 கேஸை கூப்பிட்டு அங்க டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க ஆல் த்ரூ தி வீக். ஆனா இப்போ அதை மாற்றி வீட்டுக்கு போக வேணாம், லஞ்ச் மோஷன் வேணாம், ரெகுலேட் பண்ணிட்டு வராங்க. ஆக ஜெயன் சொன்ன மாதிரி ஷிஃப்ட் சிஸ்டம் கொண்டு வந்து ரெகுலேட் பண்ணா முடியாத காரியம் ஒன்றுமே அல்ல. வழக்குகள் தானாக குறையும். வழக்கறிஞருக்கு என்ன கேட்டு வழக்கறிஞர் லாபம் மட்டுமல்ல, அவர்கள் தனிப்பட்ட முறையில் என்னுடைய கேஸ் சட்டை பிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ லிஸ்ட்ல கேஸ் வந்து வைங்க, அது கண்டிப்பா ரீச் ஆகணும் போட்டிருப்பாங்க, ரீச் ஆகுது அன்னைக்கு. ஆனா இப்போ நீ புட்டிய பர்டிகுலர் சாட்டர்டே சண்டே அவங்களுக்கு ஃப்ரீ, இவருக்கு ஃப்ரீ, ஈஸியாக ஓகே கம்மன் அட்டன் ஃபினிஷ் பண்ணி போயிடலாம். அது நிச்சயமா சாத்தியமில்லை. காரணம் கேட்டீங்கன்னா, எங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கு. இந்த 365 நாட்களும் வந்து குடும்ப நல நீதிமன்றங்கள் வந்து இயக்கப்பட்டது. அதாவது நீதியரசர் இக்பால் இருக்கும்பொழுது அவர் வந்து தலைமை நீதியரசர் இருக்கும்போது அவர் அறிமுகப்படுத்தினார். ஒரு தவறான ஒரு போக்கு இருக்கு. நாங்க அந்த பொசிஷனுக்கு வந்தோம்னா நாங்க ஏதாவது செஞ்சுட்டு போனோம், ஒரு ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இருக்கு, விளம்பரம் இருக்கு. அது நல்ல நோக்கம் எடுக்கிறது, அதுக்கு வந்து நீங்க நோக்கம் கற்பிக்கிறீங்க. சாத்தியமா இல்லையன்றதை நம்ம பார்க்கணும். ரெண்டாவது நோக்கம் கிடையாது, சாரி, அது 365 அவங்க இன்டென்ஷன் வந்து நல்ல இன்டென்ஷன்ல ஆரம்பிக்கிறாங்க. சின்ன மாறுதல்னா, we are following British system, please understand that. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எதுக்கு அது விடுமுறை கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அவங்க வந்து லண்டனுக்கு போகணும், ஹாலிடேஸ் இருக்க முடியாது, சம்மர், இந்த சம்மர் தாங்க முடியாது, அதற்காக ஏற்படுத்தப்பட்டதுங்கிறது அது அடிப்படை. ஏன்னா இனிமேல் இன்னும் நம்ம பிரிட்டிஷ் போரான்னு சொல்லுமோ இதை அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நாட்டுக்கு நம்ம மாறிட்டோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து எந்த துறையில இல்ல, எந்த துறையில வேலை பார்க்கல. பள்ளிக்கூடத்துல படிக்கிற பள்ளி மாணவர்களுக்கு காலாண்டு, அரையாண்டு, முழாண்டுன்னு சொல்லி விடுமுறை விடுறாங்களே, அது பிரிட்டிஷ் சிஸ்டம். அது காரணம் என்னன்னா, அப்படின்னா டாக்டர்களுக்கு, என்ஜினியர்களுக்கு இந்த மாதிரியான அரையாண்டு, காலாண்டு விடுமுறை எல்லாம் இல்ல. மருத்துவமனை எல்லா நாட்களும் வேலை செய்கிறது, தீயணைப்பு எல்லா நாட்களும் வேலை செய்கிறார்கள், அரசு ஊழியர்கள் எல்லா நாளும் வேலை செய்யறாங்க, அந்த வார விடுமுறை தவிர. தலைமைச் செயலகத்திலிருந்து தாசில்தார் வரையில் எல்லா நாளும் தான் வேலை செய்யறாங்க.
எல்லா நாளும் தலைமை சனி ஞாயிறு தவிர்த்து மற்ற நாட்கள் அவங்களுக்கு கோடை விடுமுறை, தசராவுக்கு ஒரு வார விடுமுறை, பொங்கல் ஒரு வார விடுமுறை அப்படி ஒண்ணு இல்லையே. இல்ல வழக்கறிஞர்களுக்கு மட்டும் ஏன்? நாங்க 365 நாள் நாங்க ஒர்க் பண்றோம். அது வெளியில தெரியல. காரணம் என்ன? இப்ப நீங்க பாக்குறீங்க மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் சொல்றீங்க கோர்ட். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாங்க போய் ஊரு சுத்தல, ஃபேமிலி கூட்டிட்டு வெளியில போல. அந்த கட்சிக்காரரை சந்திக்கிறோம், அவர்கிட்ட வழக்குகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், அந்த டிராஃப்ட் செய்யறோம், ப்ரிப்பேர் பண்றோம், டைப் படிக்கிறதுக்கு எல்லாம் பண்றோம், ஃபைலிங்க்கு ரெடி ஆகிறோம், சாயந்தரம் ஆபீஸ்ல உட்காரோம், எல்லாம் பண்றோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு வந்து அத்தியாவசிய தேவைக்காக நீதிமன்றங்கள் இயங்கிக் கொண்டுதான் இருக்குது, மக்கள் பயனடைந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து கோடை விடுமுறையில வந்து வாரம் ஒரு வாட்டி வெக்கேஷன் சிட்டிங் இருக்கு. அப்போ வந்து மனுக்கள் தாக்கப்படுது. ஆனா செவ்வாய்க்கிழமை உட்கார்னாக்கா அந்த வாரம் ஃபுல்லா உட்காராங்க ஜட்ஜஸ். இப்போ ஏன்னா மக்களுக்காக உட்கார்றாங்க அவங்க. அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா கிரிமினல் கோர்ட்ஸ் எடுத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு முழுக்க 365 நாளும் கோர்ட் வந்து இயங்குகிறது. சனி ஞாயிறுல கூட ரொட்டேஷன் மேஜிஸ்ட்ரேட் சொல்லிட்டு ஒருத்தர் உட்கார வைக்கிறாங்க, அன்னைக்கு ரிமாண்ட் பண்றாங்க, அன்னைக்கு பெயில் அப்ளிகேஷன் போடுறாங்க, வழக்கறிஞர் ஆஜராகிறாங்க. ஆக கிரிமினல் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் 360 நாள் ஒர்க் பண்ணுது. அதனால நாங்க வந்து வழக்கறிஞர்கள் மட்டும் ஏன் நீங்க வந்து கேட்கறீங்கன்னு சொல்றீங்க. எங்களுக்கு மன அழுத்தம் இருக்கிறது காரணம் நாங்க தான் போய் எல்லாத்தையும் நாங்க சந்திக்கிறோம், நீதிமன்றத்துக்கு போறோம், எல்லாம் பண்றோம். ஆனா நீதியரசர்களுக்கு அதே மன அழுத்தம் இருக்கின்றது இங்க கவனிக்க வர்றீங்க. நீதியரசர்களுக்கும் பாவம், அவங்களுக்கு ரொம்ப ஒரு கேஸ் வழக்கு, ஒரு கேஸ் 2 கேஸ்ல எவ்வளவு கேஸ் பாக்குறாங்க. இவர் சொல்றாங்க, நீதியரசர் இருந்தவர் சொல்றாரு, திரு ராமலிங்கம் 365 நாட்களும் காவல் நிலையங்கள் பணியாற்றுகின்றன, கைதுகள் நடக்கின்றன. ஆனா என்னை கைது செய்து விட்டார் ஒரு காவல்துறை அதிகாரி அப்படின்னு சொல்லி பாதிக்கப்படக்கூடிய ஒருவர் அதற்கு பரிகாரம் தேட வேண்டிய நிலையில் இருக்கிறவர் நீதிமன்றத்தை நாடும் போது அந்த பரிகாரம் தர வேண்டியவர்கள் அந்த 365 நாட்களும் பணியாற்றுவதில்லை. இது ஒருவருக்கு வந்து ஒரு அடிப்படை உரிமையை மறுக்கிற செயலுக்கு ஒப்பாகும் அப்படின்ற வாதமும் முன்வைக்கப்படுகிறது. அதை எப்படி நீங்க பார்க்கறீங்க? அது போலீஸ் வந்துட்டு எசென்ஷியல் சர்வீஸ், ஆஸ்பத்திரி எசென்ஷியல் சர்வீஸ், நீங்க சொன்ன மாதிரி எலக்ட்ரிசிட்டி சப்ளை எசென்ஷியல் சர்வீஸ். விடுமுறை நாட்கள்ல கைது பண்ணா ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு நோட்டு போய் நிப்பாட்டணும் 24 மணி நேரத்துக்குள்ள அங்க போயிட்டு பெயில் அப்ளிகேஷன் நடைமுறையில் இருக்கு. இப்போ இவர் வந்துட்டு தலைமை நீதிபதி சொல்றதுனால வரப்போறது கிடையாது, இருந்துகிட்டே இருக்கு. அது வெள்ளக்காரன் காலத்துல இருந்து இருக்கு. தி இஷ்யூ என்ன அப்படின்னா, தேங்கி இருக்கிற வழக்கு சீக்கிரம் பைசல் பண்றது எப்படின்றதுக்காக சொல்லப்பட்ட கருத்து தான் இது. தேங்கி இருக்கிற வழக்குகளை பைசல் பண்றதுக்கு பூரா ஓட்டையா இருக்குன்னா அந்த ஓட்டையை மட்டும் அடைச்சா போதாது, மற்ற இடத்துல வீக்கா இருக்கு. நீ அடிப்படையில் என்ன பலகீனம் இருக்கு, என்ன தப்பு இருக்கு, அதை எப்படி நிவாரணம் பண்ணணும்ன்றத கொஞ்சம் ஆழ்ந்து யோசனை பண்ணணும். இவரே நம்ம நம்ம கிரிமினல் லாயர், அதாவது வாஜ்பாய் பீரியட்ல ராம்ஜெத் மலானி வாஸ் லா மினிஸ்டர். அவர் வந்துட்டு சிரமப்பட்டு சில அமெண்ட்மெண்ட்ஸ் சிபிசிலையும் சிஆர்பிசிலையும் எடுத்துட்டு வந்தார். அதை முழுமையா பயன்படுத்திருந்தா ஓரளவுக்கு 25% காலதாமதத்தை அவாய்ட் பண்ணக்கூடியது. அது எல்லாரும் வரவேற்க வேண்டியது. துரதிர்ஷ்டவசமா வக்கீலுங்க நாங்க தான் எதிர்த்தோம். அதுக்கு என்ன நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பால் கனகராய் சொல்ல மாதிரி அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் 60 பேர் ஜட்ஜி இருக்க வேண்டிய இடத்துல 40 பேர் தான் இருக்கணும். நிறைய கீழமை நீதிமன்றத்தில் இப்பதான் 110 பேர் 150 பேர் ரெக்ரூட் பண்ணிருக்கு. இதுவரையிலும் நீங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயே சப் கோர்ட்லயே பார்த்தா ஒழுங்கான கழிப்பறை வசதி இல்லாத இருக்குது, ஸ்டெனோகிராஃபர்ஸ் கிடையாது. அப்படி இருந்தா டைப் அடிக்கிறதுக்கு டைபிஸ்ட் போட்டிருப்பாங்க. டைபிஸ்ட் என்ன சொல்லுங்க, எனக்கு மேனுவல் டைப்பிங் தான் தெரியும், எனக்கு கம்ப்யூட்டர்ல பண்ண முடியாதுன்னு சொல்லுங்களா. ஐ ஹர்ட் எ கேஸ் இருக்கு. இந்த மாதிரி அடிப்படை கட்டமைப்பு வசதி கிடையாது, இல்லாத சீக்கிரம் எதை செய்தா இந்த வியாதிக்கு வைத்தியமும் அதை பண்ணாம நாங்க 365 நாள் வேலை செய்யறோம்னு சொல்றது இருக்கு இல்லையா, அது ஒவ்வாது. மிஷின் கூட ஓய்வு தேவை. ஷிஃப்ட் வந்துட்ட பிறகு மிஷினை நிப்பாட்டிட்டு ஓவரால் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு ஆயில் போட்டுட்டு பண்றோம். மனுஷன் பால் கனகராய் சொன்ன மாதிரி லாயர், இப்போ நான் ஒரு கோர்ட்ல போயிட்டு 2 hours இல்ல 3 hours ஒரு அப்பீல் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆர்கியூ பண்ண போறேன்னா அதுக்கு பின்னாடி 30-40 மணி நேரம் உழைப்பு இருக்குது. நினைக்கிற மாதிரி இல்ல. 30-40 மணி நேரம் நான் தயார் பண்ணாதான் அங்க போயிட்டு என்னால 3 மணி நேரம் வேலை செய்ய முடியும். ஐ ஹேவ் டு டு ஜஸ்டிஸ் டு மை கிளையன்ட்ஸ். எனக்கு ஃபீஸ் பண்ண கொடுத்த கிளையண்ட்டுக்கு நான் நீதி பண்ணணும். சும்மா 10ஓட 11 போனா நானும் ஏதோ ஒப்பாரி வச்சுட்டு வந்த மாதிரி கூலிக்கு மாறி அடிச்சுட்டு வர தொழில் கிடையாது. இது அடிப்படையில் இந்த இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு இன்னொன்னு, ஸ்டேட் இஸ் தி கிரேட்டஸ்ட் அண்ட் வெரி பிக் லிட்டிகன்ட். இந்த ஸ்டேட்டுக்கு தான் நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிற உயர்நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்குகள்ல அதர் சைடு யாருன்னா ஸ்டேட் தான். அந்த ஸ்டேட் அரசாங்கம், அந்த அரசாங்கம் பதில் மனு தாக்கல் பண்ணி எதிர் மனு தாக்கல் பண்ணி எத்தனை விரைவாக நடத்துறாங்கன்றது முக்கியம். நம்ம அதை மட்டும் தனிப்பட்ட ஆளுங்களை மட்டும் பார்க்கிறோம். அரசாங்கம் தான் பெரிய லிட்டிகன்ட். இப்ப அரசாங்கம் தரப்புல இருந்து இதுக்கு நிவாரணத்துக்கு என்ன வழி சொல்றாங்க அதை பார்க்கணும். இது அரசாங்க தரப்புல வழக்கறிஞர் இன்னொரு ஒரு பெரிய வெரி பேட் பிரசிடென்ட் வாஸ் கிரியேட்டட் அட் சென்னை ஹைகோர்ட்.
போனார், நீதி அரசர்னு சொன்னார். ஒரு நீதி அரசருங்கிறது போனாரு. அவரே மாலை மரியாதை வாங்கி போட்டுக்கணும்னு சொல்லிட்டு வருஷத்துல எல்லா நாளும் வேலை செய்யங்கடான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஃபேமிலி கோர்ட் யூஸ் டு ஒர்க் ஆன் சாட்டர்டே சண்டேஸ் ஆல்சோ. ஒண்ணு மறந்துட்டாரு, அவரு சனி ஞாயிறு விடுமுறை இருக்கு. அங்க இருக்கிற பியூனு, கிளார்க்கு, டைபிஸ்ட், பெஞ்ச் கிளார்க்கு, ஜட்ஜி இவங்களுக்கு குடும்பம் கிடையாதா? இதெல்லாம் மொத்தம் எவ்வளவு பேர்? இதனால எவ்வளவு வழக்குகள் விரைந்து பைசல் ஆகிருக்கு. நீங்க சொல்ற இந்த எண்ணிக்கை காரணம் எல்லாம் பண்ணல. சாதாரணமாக ஐடில உள்ள பீப்புள் இருக்காங்களா, அவங்க வந்து என்ன காரணம்? வேலை பார்க்கறவனுக்கு குடும்பம் ஒரு வேலை குழந்தை குட்டியோட சாப்பிட வேணாமா? Let me complete. What is the purpose, the basis of Saturday Sunday court was அதாவது Justice Iqbal, who is now sitting in the Supreme Court, has made a deviation. தமிழ்ல எதுக்காக பண்றான்னு கேட்டா, ஐடில வர்றவங்க வந்து நிறைய பேர் அஃபெக்ட் ஆறாங்க, அவங்களால வர முடியலங்கிறதுக்காக சாட்டர்டே சண்டே பண்ணாங்க. ஒன்று. இரண்டாவது வந்து அவங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த கிளார்க்கு சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்ணிட்டு மண்டே டியூஸ்டே லீவ் விடலாமா? விட்டாங்களா? லீவ் விடலையே, அதானே கேள்வி. மேடம் சொல்லுங்க. அதே கேளுங்க. ஒரு வேளை அவன் பொண்டாட்டிக்குள்ள கூட சாப்பிட கூடாதா? குறை இருப்பது என்பது குறை இருப்பதனால மட்டும் குறைய நீ நிறுத்தி வழி பண்ணுங்க. குறை இருப்பு இருக்குது, கொசு கடிக்கன்னு கோட்டை விட்டு வர மாட்டோம். கொசு கடிக்காம என்ன பண்றது? அது தற்காப்பு பண்ணுங்க. நடைமுறை சிரமங்களை வழக்கு அந்த உத்தரவு தப்பு, இக்பால் போட்ட உத்தரவு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பொதுநல வழக்கு திரும்ப ஹைகோர்ட் செட் எஸ். அது இக்பால் என்ன பண்ணாரு? there was not even a GO. அவர் ஹைகோர்ட்ல ஃபுல் கோர்ட் கூப்பிட்டு அது ஒண்ணும் பாஸ் பண்ணல. அவரே வாயால ஒன்னு சொல்லிட்டு வந்தாரு, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஐ காட் எ ரிப்ளை. வாயால சொல்லிட்டு போன ஒரே ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புறேன். நீதிபதி சந்துருவே இந்த ஆர்டிக்கல்ல இதை சப்போர்ட் பண்றவர். அந்த ஃபேமிலி கோர்ட்டுக்கு வந்து லாப்சைடடா, அதாவது ஒருதலை பட்சமாக ஒரு உத்தரவை வழங்கும் பொழுது மற்ற எல்லா நீதிமன்றங்களும் இருக்கிற வேலையால் செய்பவர்கள் ஒழுக்கமா செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க மட்டும் சனி ஞாயிறு பண்ணும்போது அது தேவையில்லாது, பிகாஸ் அது மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்ததுனால பண்ணி அது ஒரு டோட்டல் ஃபெயிலியர் ஆச்சு. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், ஒட்டுமொத்த பார்வையில ஒரு திட்டமிட்ட டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணிட்டு பண்ணணும். நம்பர் 1. பால் கனகராஜனுடைய கருத்துல 50% நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு முக்கியம் என்னன்னா, வழக்கறிஞர்கள் வந்து வேலைக்கு போகிற வழக்கறிஞர்கள் இல்ல, அவங்க வந்து they are not employed, they are professionals. அப்போ நீதிமன்றங்கள் ஒர்க் பண்ணும். ஒரு வழக்கறிஞர் வந்து அவருக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணாருன்னா கூட போதும். ஒரு வழக்கறிஞர் ஊர்ல இருக்கிற எல்லா கேஸையும் நான் தான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அவர் வேலை அதிகமாக. எல்லா வழக்கறிஞர்கிட்டையும் ஆண்டு முழுவதும் வழக்கு இருக்கு, டெய்லி அவங்க வழக்கு சொல்ல முடியாது. அதனால அந்த காரணத்தினால என்னுடைய கருத்து என்ன அப்படின்னாக்க, நீதிமன்றங்கள் பணி செய்யணும். ஆனா அந்த பணி பூரா இப்ப இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாஃப் தலையில கட்டுறது சரியல்லது. நீதிபதியா இருந்தாலும் இல்ல நீதிமன்ற அலுவலர்களா இருந்தாலும் அதை பத்தி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு ஆகும்னு பண்ணணும். ஒரு நீதிபதி வந்து எஃபிஷியண்டா ஒர்க் பண்ணணும்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் கோர்ட் ஒர்க் பண்ணணும், எவ்வளவு நேரம் நான் கோர்ட் ஒர்க் பண்ணணுங்கிறதெல்லாம் பிளான் பண்ணாக்க நீதிமன்றத்தினுடைய செயல்பாட்டினுடைய அளவையும் தேவையும் பொறுத்து அதை அதிகரிக்க செயல்திறனை கூட்ட முடியும் சொல்றீங்க. தொடர்ந்து நம்ம விவாதிக்கலாம். நீதிபதி சந்துரு இது மட்டும் இல்ல, நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு இந்த இதை பற்றி. நீதிமன்றங்களுக்கு இவ்வளவு இந்த ஆங்கிலேயர் காலத்து மரபுப்படி விடக்கூடிய விடுமுறைகள் தேவையில்லை அப்படின்ற கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடியவர் அவர். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நியாயங்களை விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். முடிவெடுப்பது என்று வரும்போது எதிர்த்து பேசிட்டு நாட்டில் வழியை தவிர